ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நீ இந்த வாக்கை கேட்பதற்கு உனக்கு பல தடைகள் வந்தது தானே? நீ வேறெதையோ தேடும் போது இந்த பதிவு உன் கண்களில் பட்டது, சரின்னு கடந்து போயிட்ட. அவசரமாக எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் இந்த பதிவு உன் கண்களில் பட்டது. மறுபடியும் உனக்கு ஒரு தடை வந்து இதை கேட்க முடியாமல் போச்சு. எப்படி ஆனாலும், எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த பதிவை எப்படியாவது உன் கண்களில் காட்டி இதை உன்னை கேட்க வச்சு, அதுக்கப்புறம் நான் கொடுக்க போகிற உதவியையும் உன் கைகளில் சேர்த்தே ஆகணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்கிட்ட பேச வந்தேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கியோ அதை தான் நான் சொல்லக்கூடிய இந்த பெண் மூலமாக உனக்கு நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷத்தில் துள்ளி குதிக்க வைக்க போகிறேன். இத்தனை நாளாக உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் உனக்கு ஆதரவாக எத்தனையோ பேர் உன் கூட இருந்திருக்கலாம். ஆனாலும் நீ அடைந்திராத சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இந்த பெண் மூலமாக தான் உன் வாழ்க்கைக்கான வெற்றியாக உனக்கு நான் கொடுக்க போகிறேன். நாளைக்கே நீ எதிர்பார்க்கக்கூடிய அந்த உதவியை இந்த பெண்ணின் ரூபத்தில் வந்து இந்த வராகியம்மா நானே செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு கஷ்டங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே நான் சமாளிச்சுக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சந்தோஷத்தை அப்புறமா பார்த்துக்கிறேன் நீ நினைக்காத. காசு பணத்தை வேணும்னா சேர்த்து வச்சு அப்புறமா செலவழிக்கலாம். ஆனால் வாழ்க்கையை ஒரு நாள் கூட அப்புறமா வாழ்ந்து கொள்ளலாம் என சேர்த்து வைக்க முடியாது என் தங்கமே. வாழ்க்கையை அன்னன்னைக்கு நீ வாழ்ந்துட்டு கடந்து போகணுமே தவிர இந்த நாள் சந்தோஷத்தை இன்னொரு நாளைக்கு அனுபவிச்சுக்கலாம். இந்த நாள் இன்னைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கஷ்டத்தை நான் இன்னொரு நாளைக்கு அனுபவிச்சுக்கிறேன்னு உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் ஒரு நாளைக்கு கூட தள்ளி போட முடியாது. அதனால தானே என்ன நடந்தாலும் அதை அன்னன்னைக்கே அனுபவிச்சு கடந்து போயிடுன்னு நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் என்னதான் நீ சரியாக இருந்தாலும் சில தவறான விஷயங்கள் மறுபடியும் உன்னை தேடி வருது. அதாவது மின்சாரம் அருந்து போனாலும் அதுக்காக மின்சாரம் இல்லையேன்னு மெழுகுவத்தியை தான் ஏற்றி வச்சு அழுக வைக்கிறாங்க. அதே போல் வெங்காயத்தை வெட்டினாலும் கண்ணீர் வடிவதெனவோ உன் கண்களில் தான். அதே போல் சாவி தொலைஞ்சு போனாலும் பூட்டை தான் அடித்து உடைச்சி கதவை திறக்கிறாங்க. இப்படி தப்பு தவறு ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கு பாரம் சுமப்பவர்களும் அழுபவர்களும் இன்னொருத்தராக இருப்பது போல தானே உன் வாழ்க்கையிலையும் பாரம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம்ன்ற மாதிரி யாரோ செஞ்ச பாவத்துக்கு நீ தண்டனை அனுபவிப்பது போல இப்போது அளவுக்கு அதிகமாக கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. யாரோ ஒருத்தர் முன்ஜென்ம பிறவியிலையோ அல்லது உன்னுடைய தலைமுறைகளில் மூத்தவங்க செஞ்ச பாவமோ உன்னை இப்படி படுத்துறது எனக்கு தெரிஞ்சுதான் உன்னை காப்பாற்றுவதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை நோக்கி இந்த பெண்ணை அனுப்பி வச்சிருக்கேன். நான் சொல்கிறத மட்டும் சரியாக கேட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா, வாழ்க்கையின் இந்த சூட்சும ரகசியமான உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டினா, அதுக்கப்புறம் இந்த விஷயத்தையும் நீ செய்யாமல் சரியாக வாழ்ந்து வாழ்க்கையும் ஜெயிச்சிட முடியும். அதாவது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் அமைதியாக இருக்க கற்றுக்கணும். நம்ம மட்டும் தனியாக இருக்கோமேனு வருத்தப்படாமல், தனியாக இருக்கிறது தான் நிரந்தரம், கடைசி வரைக்கும் யாரும் கூட வரமாட்டாங்கன்ற உண்மையையும் நீ புரிஞ்சுக்கணும். உன் மனசில் எவ்வளவு சோகம் கஷ்டம் வருத்தம் இருந்தாலும் அதை அடுத்தவங்ககிட்ட சொல்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. உனக்காக யாரும் கவலைப்பட போகிறதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உன் சோகத்தை உனக்குள்ளேயே மறைச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே மறந்து போயிடுவ. அதை மறக்க தயாராக நீ தான் இருக்கணும். எப்போதுமே நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை அப்புறம் செஞ்சுக்கலாம், அதை அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எந்த வேலையையும் எந்த விஷயத்தையும் நீ தள்ளி போடுவதன் மூலமாக போன நேரம் திரும்ப வராமல் உன் வாழ்க்கையில் வெற்றியும் வராமலே போயிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயமாக இருந்தாலும் அதை உடனே செய்ய தயாராகிடு தங்கமே. எப்போவுமே எல்லார போலவுமே நீயும் இருக்கணும்னு நினைக்காம தனிப்பட்ட ஆளாக தனித்துவத்தோடு இருக்கும் ஆளாக இரு. நீ சிறந்த ஆளாக சரியாக இருப்பதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அதனால் நீ என்னதான் சரியாக செஞ்சாலும் திறமையாக செஞ்சாலும் உன்கிட்ட குறை கண்டுபிடிச்சி குத்தம் கண்டுபிடிச்சி உன்னை ஒதுக்கி வைக்க தான் நினைப்பாங்க. அப்படி அடுத்தவங்க உன்னை ஒதுக்கி வைத்தாலும் தனித்துவத்தோடு தனிப்பட்ட ஆளாக நீ இருக்கும்போது நல்லதே உனக்கு நடக்கும். உனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்கன்னா
நீ வீரமுள்ள ஆளாக இருக்கன்னு அர்த்தம். இதுவே உனக்கு துரோகிகள் அதிகமாக இருக்காங்கன்னா நீ நல்லவனா உன் வாழ்க்கையை வாழ்றன்னு அர்த்தம். ஏன்னா நல்லவர்களையும் தைரியசாலியையும் இந்த உலகம் விரும்பாம அவனுக்கு துரோகம் செஞ்சு ஏமாத்தி அழிக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகளாக யோசிப்பாங்க. யார் உன்னை எதிரியா நினைச்சாலும், யார் உனக்கு துரோகம் செஞ்சாலும், கஷ்டத்தை கொடுத்தாலும் நீ எதுக்குமே கவலைப்படாத. இந்த உலகத்துல எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேச முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. அதனால யார்கிட்ட எப்படி இருக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணுன்ற வித்தைய நீ தான் கற்றுக்கணும். அந்த விஷயத்தை கற்றுக்கலைன்னா உன் வாழ்க்கையே உனக்கு துன்பமயமானதாகவே இருந்துடும். அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் துன்பத்தையும் மட்டுமே கொடுக்காம இருக்கணும்னா நீ தான் யார்கிட்ட எப்படி பேசணும், எதை பேசணும், எப்படி பழகணுன்ற வித்தைகளை கற்று வச்சுக்கணும் என் செல்லமே. உன் கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, உன்னுடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, நீ பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, எல்லா மனிதர்களுமே பிறக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு பிறவி குணம் இருக்கும். அது ஒருபோதும் மாறாது. அவங்க பிறவுக்கான காரணத்தை, அவங்க எந்த காரணத்துக்காக இந்த பூமியில் பிறந்திருக்காங்களோ, அவங்க எதை செய்ய வந்தாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இந்த உலகத்தில் அவங்க வேலையை முடிப்பாங்க. அதுதான் அவர்களின் விதி. நீயா எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் யாருடைய பிறவி குணத்தையும் மாற்ற முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஒதுங்கி நின்று மற்றவங்க செயல்களை வேடிக்கை மட்டும் பாரு. நீ பாட்டுக்கு அவங்கள திருத்துறேன் இவங்களை திருத்துறேன்னு அவங்களுக்கு போய் நல்லது சொல்கிறேன்னு போய் அவங்களோட விரிச்ச வலையில் விழுந்து நீயே துன்பத்தை சம்பாதிச்சுக்கிட்டு கெட்ட பேர் எடுக்க வேணாம். மனிதர்கள் யார் எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் புரிஞ்சுக்கவும் தயாராரு. உனக்குன்னு பெருசாக பரம்பரை சொத்தும் கிடையாது, உங்கள் அப்பா பெரிய கோடீஸ்வரரும் கிடையாது, கீழே விழுந்தினா உனக்கு உதவுறதுக்கு சொந்தங்களும் கிடையாது. அப்படிப்பட்ட ஆளாக தனியாகவே நின்று வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உன்னை தட்டி கொடுத்து உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். உனக்கு உதவி செய்ய மனிதர்கள் வரலைனாலும் மனித ரூபத்தில் இந்த வராகி அம்மா நான் வருவேன்றத நிரூபித்து காட்டத்தான் போகிறேன் என் செல்லமே. சாப்பிட்டியா, எங்கே இருக்க, என்ன செய்கிறேன்னு தானே உன்னை சுற்றி இருக்க உறவுகள் அதிகபட்சம் உன்கிட்ட தொலைபேசியில் கேட்க போகிறாங்க. அதை சொல்கிறதுக்கு கூட உனக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கா என்ன? யாராவது உன்னை தொலைபேசியில் கூப்பிட்டாங்கன்னா ஒரு வார்த்தை அன்பா பாசமாக நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், அப்புறம் பேசலான்னு சொல்லிட்டு வைக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளவு கஷ்டம் இருக்க போகுது? மனிதர்களை மனிதர்கள் வெறுக்கக்கூடாது. மனிதர்கள் நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் நீ கடைசி வரைக்கும் மனிதர்களோட வாழ்ந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அதனால எல்லாருக்கிட்டையும் எப்போதுமே ஒரு தொடர்புல இரு. யாரையாவது பார்த்து முகத்தை திருப்பிக்கிட்டு போறதும் சண்டை போறதும் வேண்டாமேன்னு செல்லமே. எல்லாருக்கிட்டையுமே நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்ற ஒரு வார்த்தையை சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக பேசிக்கிட்டே கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருப்பதின் மூலமாக எந்த பிரச்சனையும் உனக்கு வரப்போறதில்ல. இந்த உலகத்துல தப்பு செஞ்சவனும் அடுத்தவனுக்கு துரோகம் செஞ்சவனும் என்னவோ வாழ்க்கையில் சாதனை படைச்சா மாதிரி ரொம்ப கம்பீரமாக வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களால கஷ்டப்பட்ட நீ மட்டும் ஏன் தலை குனிந்து தாழ்ந்து போகிறாய்? உனக்கு பாதிப்பை கொடுத்தவர்களுக்கும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களுக்கும் காலம் நிச்சயமாக பதில் சொல்லும். அவங்களுடைய கர்மா அவர்களை பாடாய்படுத்தி பாடம் புகட்டும். நீ பாட்டுக்க தலை நிமிர்ந்து தைரியமாக வாழு. ஏமாத்துறவனே நல்லா தலை நிமிர்ந்து சிரிச்சுக்கிட்டு போகும்போது ஏமாந்து போன நீ ஏன் தலை கவிழ்ந்து போகணும்னு யோசி. என்ன நடந்தாலும் எல்லாமே மாறும். எல்லாருடைய மனசுலையும் அது மறந்து போகுன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நீ எப்போதும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய தைரியமான பிள்ளையாக இரு. இந்த வராகி அம்மா உன் கூடவே உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ எங்கெங்கேயோ போய் என்னை தேடிக்கிட்டு இருக்காம உன் மனசில் குடியிருக்கிற என்னை தேடு. என் மேலே நம்பிக்கை வச்சினா இந்த வராகி அம்மா உன் வாழ்வின் எல்லை வரை உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் உன்னை ஜெயிக்க வைப்பேன். உனக்கு வழித்துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். இனிமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீச போற.
நீ ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கான காலம் வந்துடுச்சு. இந்த வராகியம்மா எந்த விதத்திலும் உனக்கு துன்பத்தையோ கவலைகளையோ பிரச்சனையோ கொடுக்க மாட்டேன்னு நம்பிக்கையோடு இருந்தினா நானும் உனக்கு துணையாக இருந்து நல்லதை மட்டுமே செய்வேன் என் செல்லமே. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான நல்ல மாற்றம் வரப்போகுது. அப்படி ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக தான் இப்போது இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். இரவோடு இரவாகவே அனைத்தையும் சரி செஞ்சு நாளைக்கு நீ கேட்ட விஷயங்களை எல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். நாளையிலிருந்து நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் வெற்றி படிக்கட்டுகளாக மாறும்படி நான் உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன்னை விட்டு விலகாத வரை யாரும் என்னால் கஷ்டப்பட மாட்டாங்க. யாராவது உனக்கு துரோகம் செஞ்சுட்டு உன்னை விட்டு விலகி போனாங்கன்னா நான் அவங்கள தோக்கடிக்காமல் விட்டு வைக்க மாட்டேன்னு செல்லமே. வாழையடி வாழையாய் உன்னை இன்னும் இன்னும் சீரும் சிறப்புமாய் வாழ வைப்பதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உனக்கு காவலாக நான் இருக்கும்போது இனி ஒரு நாள் கூட நீ கவலைப்படக்கூடாது. எப்போதுமே உனக்கு காவலாய் இந்த வராகியம்மா நானே இருந்து உன் எதிர்காலத்தை ஏற்ற மிகுந்த வகையில் வளமாக மாற்றுவேன்னு ஏன் மேலே நம்பிக்கை வை. இந்த உலகத்தில் சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறவங்கெல்லாம் நிஜமாவே மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு நினைக்க வேணாம். ஒவ்வொருத்தருடைய புன்னகைக்கு பின்பும் வெளியில் சொல்ல முடியாத வலியும் வேதனையும் சுமக்க முடியாத பாரமும் அடக்க முடியாத அளவுக்கு கண்ணீரும் ஒளிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது உன் கஷ்டம் ஒன்றும் பெருசே கிடையாது. அதனால் இப்போது நீ கஷ்டம் நினைக்கிற விஷயத்தை தூக்கி ஓரமாக போட்டுட்டு நல்லது நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி யோசி. அடுத்தவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது உனக்கு முக்கியம் அல்ல. நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்றதுல கவனம் செலுத்து. அடுத்தவங்களை பற்றின குறைய தேடாமல் அடுத்தவன் என்ன தப்பு செய்கிறான்னு குத்தம் கண்டுபிடிக்காம முதல்ல உன் வாழ்க்கைக்கு நீ முன்னேறுவதற்கும் ஜெயிப்பதற்கும் என்ன செய்யணுன்ற விஷயங்களை பற்றி யோசிச்சினா அதை நல்ல முறையில் நல்ல வகையில் நான் நடத்துவேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து உனக்கு செல்வம் பெருகட்டும். இந்த வராகியம்மா உன் கஷ்ட காலத்தையும் துன்ப காலத்தையும் கவலை காலத்தையும் முடிச்சு வச்சு எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும்படியாக நல்லதை செய்ய போகிறேன். அடுத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் அடுத்தவங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுலையும் உனக்கு எந்த லாபமும் இல்லை. உன்னை பற்றி நீ சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சிறப்பாக செய்யும் போது தான் நீ ஜெயிக்க முடியும். அடுத்தவனை ஜெயிக்கணும் நீ முடிவெடுத்துட்டினா உன் வாழ்க்கையில் நீ நினைக்க வேண்டியது அதற்கான காரியங்களை பற்றி மட்டும்தானே தவிர என்னென்ன சொல்லி நம்ம தப்பு செஞ்சதை சமாளிக்கலாம்னு சும்மா காரணங்களை தேடாதே. தப்பு நடந்தாலும் கூட ஆமாம் தவறு செஞ்சுட்டேன்னு ஒத்துக்கிட்டு அடுத்த முறை ஜெயிக்கிறதுக்கு தப்பு நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு அப்படிப்பட்ட விஷயங்களை யோசி. உனக்கு சாதகமாக பேசுகிறவங்க எல்லாரையும் நல்லவங்க நீ நினச்சிட வேணாம். ஏன்னா அதிக விஷமுள்ள பாம்புக்கு தான் நல்ல பாம்புன்னு பேர். நல்லவர்களாக நீ நினைக்கும் மனிதர்கள் வாயில் இனிப்பையும் இனிப்பான பேச்சையும் முகத்தில் சிரிப்பையும் வச்சுக்கிட்டு மனசில் விஷம் கொண்ட நல்ல பாம்பு போலவும் இருக்கலாம்ங்கிறத புரிஞ்சு நடந்துக்கோ. அதனால தான் யாரையும் எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் முழுவதுமாக நம்பிடாமல் இடம் சூழ்நிலை ஆட்கள் மாறும்போது அதை கவனித்து உற்று நோக்கி கண்டுபிடிக்கக்கூடிய புத்திசாலி பிள்ளையாக நீ இருன்னு சொல்கிறேன். உன்னுடைய ஆசையை விட நான் உனக்குன்னு போட்டு வச்சிருக்க யோசனையும் திட்டமும் மிக சிறப்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீ ஆசைப்பட்ட விஷயங்களையே சரி செஞ்சு அது அழகாக நிம்மதியாக உன் ஆயுள் முழுவதும் நிரந்தரமாக தங்கும்படியும் இந்த வராகியம்மா நான் செய்வேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாறு. உனக்கு கிடைக்க வேண்டிய உதவிகளை எல்லாம் யாருடைய ரூபத்திலாவது நான் வந்து செஞ்சு தருத்துறேன்.